Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பாவில் செய்ய போகிறேன். 2 கப் ஜீரக சம்பா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், 5 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், பட்டை, லவங்கம், தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம தம் பிரியாணி பண்ணுறதுனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். மூடி போடாமல் தம் வச்சு பண்ண போகிறோம். 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் பட்டை, 3 லவங்கம், 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 2 வெங்காயம் மெலிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி மெலிசா அரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சமா புதினா இலை, இது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் 1/2 கிலோ சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 கப் கெட்டியான தயிர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 3 கப் தண்ணி சேர்க்குறேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்குது. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். அரிசி உடையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தம் வைக்க போகிறோம். ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து வச்சிடுங்க. இது ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் போல் வேகட்டும். நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.